ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிடி 2ஓட கால் லெட்டர் வந்தாச்சு. ஸோ அந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அண்ட் கால் லெட்டரோட சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அண்ட் சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கால் லெட்டர் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா என்டர் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆகும். லாகின் ஆன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சிட்டி இன்டிமேஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் கால் லெட்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கால் லெட்டர் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். கால் லெட்டர் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கால் லெட்டரையே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் பிடிஎஃபா. ஓகேவா? ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் ஆர் கலர் உங்களோட விருப்பம் தான். பிளாக்லேயே எடுத்துக்கலாம். ஒரு 2 காப்பியாக கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட கால் லெட்டர் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆர்ஆர்பின்னு மேலே போட்டிருக்கோம், ஜோன் போட்டிருக்கோம், சென் 1 2024 ஏஎல்பின்னு போட்டிருக்கோம். தென் உங்களோட ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஆதார் கார்டு அவைலபிளாக எஸ் தான் இருக்கும். தென் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இந்த மேலே உள்ளது கேண்டிடேட் ஃபாயில். சிபிடி 1ல எப்படி 2ஆ டிவைட் பண்ணி அந்த டாப் போர்ஷன் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க, பாட்டம் அவங்க எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிபிடி 2லையும் இந்த கேண்டிடேட் ஃபாயில் உங்ககிட்ட வந்துடும், அந்த ஆர்ஆர்பி ஃபாயில் அவங்க எடுத்துப்பாங்க. சிபிடி 1ல உங்ககிட்ட கொடுத்த அந்த ஃபாயில் இருக்குல்ல, அதை சிபிடி 2க்கு எடுத்துட்டு போனோமா நிறைய பேர் கேள்வி. அதெல்லாம் தேவையில்லை. சிபிடி 1ல உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பாதி ஆல் டிக்கெட்ல, அதை மறுபடியும் நீங்க சிபிடி 2க்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆர்ஆர்பி ஃபாயில் மட்டும் நீங்க கொடுத்துறீங்க இல்லையா, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ல கொடுக்குற அந்த ஆர்ஆர்பி ஃபாயில் வந்து லாஸ்ட்ல டிவில செக் பண்ணுவாங்க. அதுல நீங்க எழுதுருவீங்க, ரன்னிங் லெட்டர்ஸ்ல எழுதுவீங்க. சரியா? சம் டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷன்ல எல்லா ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி அந்த ரன்னிங் லெட்டர்ல எழுதுறதுக்கு பாருங்க. சரியா? தென் உங்களோட நேம் அண்ட் எக்ஸாம் சென்டரோட அந்த அட்ரஸ், சரியா, எங்க சென்டர், அது எல்லாமே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக இருக்கும். தென் டேட் ஆஃப் எக்ஸாம், என்ன ஷிஃப்ட், ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, எக்ஸாம் லாங்குவேஜ், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராவல் ஆல்ரெடி எல்லாரும் பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் இந்த சிட்டி இன்டிமேஷன் விட்டாங்க. பட் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எக்ஸாமை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ நான் கீழே வரேன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி கேண்டிடேட்ஸ். ஒவ்வொன்றா பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கலாம். Candidate should report at the exam center well in advance of the reporting time indicated on the call letter to complete activities such as Aadhaar linked biometric authentication of the candidate, capture of biometric and photo, collection of documents, announcement of instruction and logging in, etc. Already CBT 1 கொடுத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குங்கிறதுனால இந்த ரிப்போர்ட்டிங் டைம் அதெல்லாம் விட பிஃபோராகவே போயிடுங்க. நல்லா பாருங்க, ஷிஃப்ட் 1 7:30 AM, ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்க ட்ரை பண்ணுங்க. ஆர் முடியலனாலும் கேட் க்ளோசிங் டைம் வந்து 8:30 மார்னிங். சரியா? அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock ஆகுது உள்ள இருக்க பாருங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது 9:30. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் டைம் 9:30 AM. ஸோ பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே கொடுப்பீங்க. எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours and 30 minutes. நீங்கள் டோட்டலி 175 கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சரியா? கேட் க்ளோசிங் டைமுக்குள்ளே போனோங்கிறது கணக்கு. நோ கேண்டிடேட்ஸ் வில் பி அலவுட் இன்சைட் த டெஸ்ட் சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம். ஸோ இது தெளிவாக அவங்க பார்ப்பாங்க. 8 o'clockலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம். ஸோ நம்ம என்ன கூட ஜூம் பண்ணுவோம். Candidates are advised to locate their test center and its accessibility at least a day before. இது நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 19ஆம் தேதி தான் எக்ஸாம் அப்படின்னா 18ஆம் தேதி நீங்க அங்க இருக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? என்னோட சிபிடி 2க்குலாம் நான் முன்னாடி நாளே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க எக்ஸாம் சென்டர் எங்க, உங்களோட ரூமோட டிஸ்டன்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப லாஸ்ட் மினிட்டுக்கு போக வேண்டாம். The call letter is to be submitted for verification at the time of the test. ஸோ இந்த call letter தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் 2 ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அதாவது 2 வேலிட் ப்ரூஃப் அட்லீஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ காப்பி இல்லாமல். ஆதார் கம்பல்சரி, எல்லார்கிட்டையும் கம்பல்சரி ஆதார் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லை பேன் இல்லை பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஒரிஜினலோட போங்க. ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு தான் உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு ப்ரூஃபோட போக வேண்டாம். சரியா? ஃபோட்டோ காப்பி ஆஃப் தி ஐடி ப்ரூஃப் வில் நாட் பி அலவுட். ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. This call letter is valid only for the test date, shift and time as specified there.
தென் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, பேண்ட் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், தென் ஒரு மெட்டல் ரிங்கு, இந்த மாதிரி வாட்ச், ஆர்னமெண்ட்ஸ், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ பி வெரி கேர்ஃபுல். பென் அண்ட் பேப்பர் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரஃப் ஷீட், பென் அங்கேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரியா? லாங்குவேஜ், the candidate can view the question paper in the language opted for at the time of filling the application in English language and in English language. So English வந்து கம்பல்சரி இருக்கும். தென் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த சூஸ் பண்ண லாங்குவேஜில் எக்ஸாமை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தான் வரும். செலக்டட் கொஸ்டினுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன், செலக்டட் கொஸ்டின் மட்டும் நான் தமிழில் வியூ பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் பாசிபிள். ஏன் சொல்கிறேன்னா, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லா கொஸ்டினும் போய் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே டைம் போயிடும். செலக்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழில் விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது தெரியும்ல, 1/3. ஆனால் நார்மலைசேஷன் கிடையாது. இதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் லிங்க்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் இன்டெலிஜிங் இன் மால் ப்ராக்டிஸ், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். கால் லெட்டர் இஸ் ப்ரொவிஷனல் அண்ட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் that the candidate has fulfilled the eligibility conditions like academic qualification category. Okay, no problem. During the exam, that is at the mid of the exam, additional biometric, left thumb impression, photograph capture and attendance including physical RTI, LTA and signature of the candidates will be taken. No extra time will be given for the same as it is an integral part of exam process. So ஆமாம், நீங்கள் எக்ஸாம் கொடுத்துட்டே இருப்பீங்க, நடுவில் வந்து இன்னொரு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் வேல்யூபிள் இல்லையா? ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஃப் எனி given by the invigilator should be followed strictly. ஸோ இதெல்லாமே தான் ஆல்மோஸ்ட் உங்கள் டவுட் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ALPs. ஸோ அந்த எக்ஸாம் கொடுக்க போகும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷர், இது எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்லி நார்மல். பட் உங்களோட பெஸ்ட்டு கரெக்ட் அட்டம்ப்டை கொடுத்துட்டு வாங்க, கம்மியான நெகட்டிவ் மார்க்கிங்கோட. ஓகேவா? ஸோ எப்படியும் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுவேன். எக்ஸாம் எப்படி நீங்கள் கொடுக்கலாம், சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா 175 கொஸ்டின்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க போனதுமே இல்லையா, அதிகமான டைமில். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த சின்ன விஷயங்களை நான் அதிகமாக சொல்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.